Hi guys, welcome to Jolly Vlogs with Pranav. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப்போட 4th டே. நம்ம எங்க இருந்து எங்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா இன்னைக்கு இப்ப நம்ம புஷ்கர்ல இருக்கோம்ல. இங்க இருந்து அடுத்த லொகேஷனான ஜோக்பூருக்கு தான் நாங்க இப்ப போறோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோக்பூர் வந்து ஒரு 4.5 hours ஆகும் அப்படி நம்ம சொல்றாங்க. அங்க போற வழியில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்பாட் இருக்குங்க. ஆக்சுவலா அஜ்மேர்லயே அந்த லிஸ்ட்லயே நாங்க இன்னும் 2 ஸ்பாட் வெச்சிருந்தோம். அந்த 2 ஸ்பாட் இப்போ போக முடியல. அதனால சரி இன்னைக்கு அதை போகும்போது அப்படியே கவர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போகும்போது அந்த 2 ஸ்பாட்டையும் கவர் பண்ணிவிட்டு நேராக அப்படியே நாங்கள் ஜோக்பூர் போயிடுவோம். நீங்கள் அந்த ட்ராவல் வீடியோவை தான் நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வேறு பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பும்போது சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் வந்து வழக்கம் போல் அந்த ஹோட்டலில் முடிச்சுட்டு போயிடலாம். இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு டாட்டா குருசா சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் இதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஜோக்பூர் கிட்ட போயிடுவோம். ஆஸ் யூஷுவல் ஆலு பரோட்டா செமையாக போக வருதுங்க. செம்மையாக இருங்க. ஆலு பரோட்டா அதுவும் இல்லைங்க, ஆக்சுவலாக அது வெறும் டீ தாங்க. அது ஆக்சுவலாக டீயில் அப்படி போக வருது பனையில கொடுத்ததுனால. இந்த மட்காலை கொடுத்ததுனால அப்படியே இது வருது. ஸோ எத்தனை பேர் மட்காலை வந்து டீ குடிச்சிருக்கீங்கன்றத உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றத சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். நீங்கள் சில்லுன்னு கதடிக்கீங்க இன்னைக்கு. அஃபீஷியலாக உங்களுக்கு புஷ்கர்லேருந்து உங்களுக்கு ஜோக்பூர் போகிறதுக்கு கரெக்டாக 180 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அதாவது 3 hours 47 minutes எடுக்கும். பட் நாங்கள் வந்து ஆக்சுவலாக அஜ்மேர் போயிட்டு போகிறோம் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 5 hours கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக நாங்கள் அஜ்மேரில் ஃபஸ்ட்டு 2 பிளேஸ் போகலாம் தாங்க பிளான் போட்டோம். பட் நீங்கள் லாஸ்ட் வீடியோவே வந்து பார்த்துருப்பீங்க, நாங்கள் அஜ்மேர் வந்தப்போ ரொம்பவே கும்பலாக இருந்திருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே விசாரிச்சப்போ தான் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஜனவரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரிஷ் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் ஆக்சுவலாக அவங்க கொண்டாடுவாங்க. அந்த ஒரு ரீசனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஊருமே செம பிஸியாக இருக்குது. ஸோ அதனால் பார்க்கலாங்க, எங்களால் அந்த 2 ஸ்பாட் போக முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இல்லைனா என்ன ஸ்பாட் எங்களால் போக முடியுதோ அந்த ஸ்பாட் மட்டும் நான் உங்களுக்கு இப்போ வந்து கவர் பண்ணுவோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்ற ஒரு ராஜாவோட மெமோரியலுக்கு தான் ஆக்சுவலாக வந்திருக்கோம். ஸோ எப்படி வந்து உங்களுக்கு உதய்பூர் சைடில் வந்து நமக்கு மகாராணா பிரதாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோமோ, ஸோ இந்த பக்கம் அஜ்மேரை வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஒரு டைமில் ஆண்டு இருக்காரு. ஸோ இவரோட ஒரு மெமோரியல் மாதிரி தான் இங்கே கட்டியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் அந்த ராஜா, இந்த கிங்டமுக்கான ராஜா அவர் தான். சைடில் உங்களுக்கு ஒரு ஃபோர்ட் மாதிரி தெரியுதா, ஒரு ஃபோர்ட்டோட வால் மாதிரி, அந்த ஃபோர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாரகர் ஃபோர்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது ஆக்சசிபிள் கிடையாதுங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போனீங்கன்னா இந்த மெமோரியலை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வரலாம். உண்மையிலே மெமோரியல் சூப்பராக இருக்குங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறாங்க எப்படி அவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலுமே நான் ஷார்ட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி நான் இவரோட ஸ்டோரியை சொல்கிறேன். ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சௌஹான் அப்படின்ற அந்த டைனாசிட்டியை சேர்ந்தவர் தான். ஸோ இந்த பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா 1166 ஆக்சுவலாக பிறந்திருக்காரு. ஸோ இவர் 1177 தான் இவர் ராஜாவாக ஆக்சுவலாக அந்த இடத்துல மாறி இருக்கார் தன்னோட 11 வயசில். அது மட்டும் இல்லாமல் பல போர் திறனில் ரொம்பவே கைத்தேர்ந்தவராக இருந்ததுனால இவர் நிறைய பேட்டில் இவர் ஜெயிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொகல் எம்பரரான முகமது கோரி அப்படின்றவர் கூட தான் ஆக்சுவலாக ஃபைட் பண்ணி ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பேட்டில் இவர் ஜெயிச்சிடுறாரு. ஸோ அந்த ஒரு இடத்துலையே இவர் எந்த அளவுக்கு கைத்தேர்ந்த வீரர் அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இவரை சூழ்ச்சி பண்ணி தான் டார்ச்சர் பண்ணி இவரோட கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிடிங்கி அதுக்கப்புறமா தான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பாடியே வெளில கிடைக்காத மாதிரி இவரை வந்து ஆக்சுவலாக கொண்டிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வீரரை தான் ஆக்சுவலாக இவர் இறந்துருக்காரு.
ஆக்சுவலாக இவர் இந்த அஜ்மேர் அப்படின்ற இந்த ஊரில் தான் ஆக்சுவலாக இருந்திருக்காரு அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல இவருக்கான ஒரு மெமோரியலாக இவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருங்க. ஒருவேளை உங்களுக்கு இவரை பற்றியான ஃபுல் ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட பிரணவ் பிரைம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலில் இருக்குது. அந்த சேனலில் நான் உங்களுக்கு இவரோட ஃபுல் ஹிஸ்ட்ரி போடுறேன். தெரியுது. ஓகே, வியூ செமையாக இருக்குங்க. ஃபுல்லாகவே இந்த மவுண்டன் ரேஞ்ச் தான். இது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட நேரம் நாங்கள் ஜோக்பூர் போக வேண்டியதான். ஸோ லஞ்சு இன்னும் கொஞ்சம் சாப்பிட போகிறேன். இப்போ டீ பிரேக்குங்க. நான் கூட ரொம்ப நேரம் வெளில வந்துட்டோம்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அஜ்மேர் விட்டு சிட்டி விட்டு தாங்க வெளில வந்திருக்கோம். இங்கேருந்து அதுக்கே 1 மணி நேரங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல போனால் 3 hours 7 minutes காமிக்குது எங்களோட ஹோட்டலுக்கு. பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ குடிச்சு முடிச்சாச்சு. இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, அதனால் லைட்டாக ஒரு மாதிரி வாய் நம்பவேன்றது தான். அதனாலையும் ஒரு டீ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைக் ஒரு சக்கரை மிட்டாய் மாதிரிலாம் கிடைக்கும்ல, அதை வாங்கியிருக்கோம். யாராவது நாங்கள் ட்ராவல் பண்ண மாதிரியே பண்ணியிருக்கீங்களான்றதை சொல்லுங்கள். பிகாஸ் லைக் ரூட் இப்படி தாங்க போனோம், நான் இல்லைன்னே சொல்லலை. பட் புஷ்கரை கவர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜோக்பூருக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இங்க இருக்கு பாரு. ஓ, இந்த ஊர் ஃபேமஸ் ஸ்வீட் தான். பேர் என்ன? மாவா. மாவா தட்டிப்பால். நம்ம ஊர்ல பார்த்தோம்னா தட்டிப்பால். இது வெள்ளை கலர்ல இருக்கு. ஓஹோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட வந்தாச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோபி கிரேவி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து ரூமுக்கு போக வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதனால் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கவர் பண்ண முடியல. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வெறுமை நாங்கள் சாப்பிட்ற ஐட்டம் மட்டும் காமிக்கிறோம். இதோட நேரம் ரூமுக்கு போக வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. எங்களுக்கு ரூம் இதுவரை இந்த மாதிரிலாம் கொடுத்ததே இல்லைங்க. பக்கத்தில் ரிசப்ஷன், அது பக்கத்துலேயே நமக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. ரூமுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் ப்ரொவைட். ஸோ நம்மளோட ரூம் நம்பர் 110. ஸோ இப்போ ரூமுக்குள்ளே வந்தோன்னா ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் அண்டு கொடுத்துருக்காங்க, 2 பிளேட்டு. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க. அண்டு ஸோ அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் அண்ட் சேர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்க்லாம் இருக்குது. அண்ட் நமக்கு பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இது பெட்டு வந்து பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பல்கரில் ஒரு பெட்டு கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரியே இருக்குங்க. இன்னும் பெருசாக இருக்குங்க ரூம். ஸோ அண்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி அண்ட் ஸோ ரூமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு பெட் இங்கே போடுவாங்க. பிகாஸ் நாங்கள் 3 பேர் வந்திருக்கோன்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு பெட் போடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசார்ட்டை சுற்றி எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஹோட்டலில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து ரிசப்ஷன். அதுக்கு பக்கத்தில் எங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்டன் மாதிரி பெருசாக அங்கே இருக்குது. இதை தவிர உள்ள நிறைய ரூம்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி அந்த ரெசார்ட் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா சத்தியமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு உண்மையிலே ஒரு பெஸ்ட் ரெசார்ட்னே சொல்லியிருப்பேன். பட் அது மெயின்டெனன்ஸ் வந்து அந்தளவுக்கு சரியில்லைங்க. அது ஒன்று தான் அந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு குறையாக இருந்துச்சு. மற்றபடி எனக்கு வந்து இந்த ரெசார்ட்டோட மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னென்னா அம்யூனிட்டிஸில் ஒரு சில அம்யூனிட்டிஸ் காணுங்க. அது இவர் கேட்டிருக்காரு, என்னன்றதை பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசார்ட்டில் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு அப்படியே போய் காமிக்கிறேன் அவுட்டரில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரூம்ஸ் தான். வில்லாஸ், இது வந்து பிரதாப் வில்லாஸ் தான் இதெல்லாம். போட்டிருந்தான் ஆக்சுவலாக ஹார்ஸ் ரைடிங். ஒரு வாரம் கையில போக முடியும். இல்லை 1.5 மணி நேரம் காரில் போனான்.
மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் மார்பிள் அப்படின்ற ஒன்று தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோக்பூரையே பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை வச்சு தான் ஃபுல்லாக கட்டியிருப்பாங்க. அது வந்து இந்த இடத்துலையுமே நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ரூம்லேயுமே நீங்கள் தூண்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாமே அவங்க பிங்க் ஸ்டோனில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரெசார்ட் எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணி செம்மையாக கட்டியிருக்காங்க. இதில் வர என் அப்பா வேற ஒரு கவலை, எப்படி ஆணி அடிப்பாங்க அந்த ஸ்டோன்லன்னு. ஏன் தெரியுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். டேபிளும் கோல்டு, அதுக்கு மேல இருக்கிற குளோபும் கோல்டுன்னு தெரியுமா? இங்க பாருங்க, இதுவும் பிங்க் மார்பிள், இதுவும் பிங்க் மார்பிள், இதுவும் பிங்க் மார்பிள். சூப்பர். எல்லாம் பிங்க் மார்பிள், எல்லாம் பிங்க் மார்பிள் வச்சு பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே செம்ம ஸ்ட்ராங்குன்னு சொல்றாங்க. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிங்க் மார்பிள் ராஜஸ்தானை தாண்டி நீங்க வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ராஜஸ்தான்ல பாத்திருப்பீங்க. வேற எங்கேயாவது இருக்கான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்குங்க. அந்த ஓல்டன் லைக் ஓல்டு ஹட்ஸ் வீட்டு ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குங்க இது. மெயின்டைன் பண்றவங்க நிறைய இருக்குடா. ஸோ மேலே வந்து நான் கீழேனா நான் இன்னைக்கு போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். 2 நாள் இந்த ரெசார்ட்டில் தான் டயராக போட போகிறோம். அவங்க வந்து அந்த இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புஷ்கர்லேருந்து கிளம்பி ஜோக்பூருக்கு வந்திருப்போம். அந்த ட்ராவல்லையும் அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மெமோரியல் ஒன்று போயிருப்போம், பிருத்விராஜ் சௌஹானோட மெமோரியல். அதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ நாளையிலேருந்து தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்பூர் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from Jolly Vlogs.